रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. வணக்கம். இப்போ கோச்சார சனி பற்றி பார்க்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 45. எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் சந்திர தசை நடந்து ஜன்ம சனியும் சேர்ந்தால் ஜாதகருக்கு கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் என்பதால் கவனம் அதிகம். எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருக்கலாம், எந்த ராசியாக இருக்கலாம், சந்திர தசை நடக்குது அப்படின்னா கூட ஜன்ம சனியும் சேர்ந்தால் பிரச்சனை அதிகம். பொதுவாகவே இந்த கோச்சார சனியை பற்றி சொல்லும்போது, கோச்சார சனி, ஜன்ம சனி, இந்த 7.5 சனியை பற்றி எல்லாருமே பயப்படுவாங்க. அதை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சனி ட்ராவல் பண்ணுற இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் தான் பாதிப்பு, இல்லாட்டி இல்லை. இப்போ கும்ப ராசின்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் ஒன்றும் இல்லை, மீனத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னா கும்பத்தில் சனி போகும்போது மட்டும் அந்த 2.5 வருஷம் மட்டும்தான் பாதிப்பு. அதுவுமே இருக்கிற அந்த மித்த விஷயங்களை வச்சு தான் சொல்லணும். மகரத்து, ஏன்னா இவங்க மகரத்துக்குள்ள சனி வரும்போதே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சும்பாங்க. அப்புறம் மீனத்தில் ஃபுல்லாக போகும்போது இன்னும் 7.5 சனி முடியலை, இன்னும் இருக்கு, இது பாத சனி அப்படிம்பாங்க. அந்த விரய சனி, பாத சனி, அங்கே எந்த கிரகமுமே இல்லை அப்படிங்கும்போது சனி மட்டும்தான் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பாதிப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த இடத்துல 12ஆம் இடத்துல, இப்போ கும்பராசி 12ஆம் இடத்துல சனி போகும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நடக்கும். கும்பராசி 2ஆம் இடத்துல சனி போகுது, மீனத்தில் சனி போகுது. பேச்சு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். எதுலலாம் கவனமாக இருக்கணுமோ, தனம், குடும்பம், மெயினாக தனம், வாக்கு, இந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் அனாவசியமாக வாக்கு கொடுத்துடக்கூடாது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 2ஆம் இடத்தோட பாவ கிரகம் பர்டிகுலராக கோச்சார சனியெல்லாம் போகும்போது வாக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ கும்பராசி, மீனத்தில் கோச்சார சனி போயிட்டுருக்கு. ஆனால் கும்பராசி இவங்களுக்கு மீனத்தில் எந்த கிரகமும் இல்லை, பாதிப்பு ரொம்ப குறைவு. ஆனால் இவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை ஹார்ஷாக ஸ்ட்ராங்காக பேசிட்டா கூட எதிராளியோட மனசில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக பதியும். அதனால் அந்த பேச்சு விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் அஷ்டம சனிக்கும் சொல்லலாம். இப்போ இந்த ஜன்ம சனி போகும்போது இந்த சந்திரனுடைய ஒரு பாவ கிரகமும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மகரத்தில் சந்திரன் ராகு சேர்ந்துருக்கு. இது மாதிரி ஒரு 3-4 ஜாதகம் இருக்குது. என்ன மாதிரியான பாதிப்புங்கிறதெல்லாம் நம்ம தனியாகவே இதில் அந்த மெடிக்கல் கண்டிஷனை பற்றி பேசும்போது நம்ம பார்க்கலாம். இது இது சித்தாம்சம்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 8க்கு 8க்கு 8. அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகு கொஞ்சம் அதி தீவிரமான வியாதியை கொடுக்கும். இங்கே சந்திரன் ராகு இருக்கும்போது, ஏன்னா அது சித்தாம்சம் வேற, அது மேலே சனி போகும்போது ரொம்ப கடுமையான பாதிப்பு இருந்தது. இந்த சந்திரன் தனியாக இருந்தால் பாதிப்பு கொஞ்சம் கம்மி. மகரத்தில் சந்திரன் மாத்திரம் இருக்குது அப்படின்னா பாதிப்பு கொஞ்சம் கம்மி. கூட ராகு சேர்ந்ததுனால தான் இந்த பாதிப்பு ரொம்ப அதிகம். இது ஒன்று. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது, பாதிப்பு இருக்கா? ஒருத்தர்லாம் என்கிட்ட திருப்பி கேட்டுட்டு இருந்தார். அவர் மக நட்சத்திரம், சிம்ம ராசி மக நட்சத்திரம். அவருக்கு மீனத்தில் சுக்கிரன் இருக்கு. எனக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு, கும்பத்திலிருந்து
கோச்சார சனி மீனத்துக்கு போயிடுச்சு, எனக்கு எப்படி பாதிப்பு இருக்குன்னாரு. பாதிப்பே கிடையாது, பணம் வரும்னு நான் எந்த பாதிப்புமே கிடையாது, பணம் தான் அதிகமாக வரும். ஏன்னா இந்த சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மேலே தான் சனி போகுது. கண்டிப்பாக பண வரவு தான் இருக்கும், பாதிப்பு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே பேசியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஜென்ம சனி, சந்திரன் மேலே சனி போகுது. அதே நேரத்தில் அந்த ஜாதகருக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திர தசை நடந்து கோச்சார சனி சந்திரன் மேலே போகுது. கண்டிப்பாக பாதிப்பு நினச்சி பார்க்குறத விட அதிகமாக இருக்கும். நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்தவங்க, அப்படியே ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருந்தவங்க. ஒருத்தர் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், 9ஆம் அதிபதி லக்னத்திலேயே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இதில் ஒரு ரொம்ப பெரிய ஸ்கூலு, ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சேலரி. ரொம்ப பெரிய பொசிஷன் அவருக்கு. இந்த கோச்சார சனி இந்த சந்திரன் மேலே விருச்சிகத்தில் போகும்போது 2015, 16, 17 அந்த பீரியடில் கிட்டத்தட்ட மாதம் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப ரொம்ப சிவியராக ப்ராப்ளம் இருந்தது அவருக்கு. ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சரை அனாவசியமாக தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டார் அவர். அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கெல்லாம் போய் கேஸ் ஃபைல் பண்ணி அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3-4 வருஷம் வேலை இல்லாமல் இருந்து அந்த மொத்த சேலரியும் இவர் கொடுக்குற மாதிரி ப்ளஸ் இவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் வேறு. ஸோ அந்தளவுக்கு சிவியராக பிரச்சனை இருந்தது. சந்திர தசை, கோச்சார சனி சந்திரன் மேலே, இது மாதிரி எல்லா லக்னத்துக்கும் சொல்லலாம். எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சந்திர தசை நடக்குது. சந்திர தசை நடக்கும்போது கோச்சார சனி சந்திரன் மேலே போகும்போது கடுமையான பாதிப்பு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். செயல்பட விடாது, அந்த சந்திரனை ஃப்ரீயாக செயல்பட விடாது. ஒரு ஓவர் டிலேயை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமும் உடனே நடக்காது, எல்லாமே தாமதமாகும். அந்த சனி போகிற 2.5 வருஷமும் அவருக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அந்த சந்திரன் யோகாதிபதி அது இது எதுவாக இருந்தாலும் சரி, சந்திர தசை நடக்குது, கோச்சார சனி மேலே போகுதுன்னா 200% பாதிப்பு அதிகம். ரொம்ப ரொம்ப இது நீங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களில் செக் பண்ணிகிட்டே சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ மீன ராசி, மீனத்தில் கோச்சார சனி இருக்குது. ஜாதகர் மீன ராசின்னு வச்சுக்கோங்க. மீன ராசி அது புரட்டாதி 4ஆம் பாதமாக இருக்கலாம், உத்திரட்டாதியாக இருக்கலாம், ரேவதியாக இருக்கலாம், ஏதோ நட்சத்திரம். அவருக்கு இப்போ சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திர தசை நடக்குது, கோச்சார சனி இங்கே போகும்போது சந்திர தசையும் நடந்து இப்போ இதில் 5ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்கு, 5ஆம் அதிபதி நம்மளை தொந்தரவு பண்ணாது. சந்திர தசை நடந்தாலே கோச்சார சனி அந்த சந்திரன் மேலே போகும்போது இந்த 2.5 வருஷமும் கடுமையான பாதிப்பு உண்டு. அந்த சந்திரனோட கூட சேர்ந்து ஏதாவது இன்னும் 1-2 சுப கிரகங்கள் இருந்ததுன்னா பாதிப்பு கம்மி. பாவ கிரகங்கள் இருந்தால் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சந்திரன் ப்ளஸ் சனி, சந்திர தசை அதில் கோச்சார சனி ஜன்ம சனி நடக்கும்போது பாதிப்பு ரொம்ப சிவியராகவே இருக்கும். கடகராசின்னு வச்சுக்கோங்க. கடகராசி கும்பத்தில் சனி போகும்போது எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்களான்னா கிடையாது, எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களான்னா கிடையாது. இங்கே யாருக்கு பாவகிரகம் இருந்ததோ, இப்போ கடகராசி 2ல் ராகு 8ல் கேது, இங்கே கோச்சார சனி போகும்போது தான் பாதிப்பு கொடுத்துருக்கு, அவங்களுக்கு தான் பாதிப்பு இருந்தது. ஸோ ஒரு பாவகிரகத்து மேலே கோச்சார சனி போகும்போது அது அஷ்டம சனியாக இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கும். ஒன்று.
சந்திர தசை நடக்கும்போது ஜன்மசனியாக இருந்தால் பாதிப்பு ரொம்ப சிவியராகவே இருக்கும். அந்த 2.5 வருஷமும் ரொம்ப ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும். இதுதான் இந்த பாயிண்ட்டு. உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ